வணக்கம் நேயர்களே, காமெடி மார்க்கெட் யூடியூப் சேனல்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில அட்ரஸை எங்க கேட்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். டக்குன்னு கான்செப்டுக்குள்ள போலாமா? ஆனால் ஒன்று மாப்பிள்ள சொல்லுவோம். நம்ம தண்ணி அடிக்கிற ஒக்காட்ட மட்டும் சொல்லிடாது. முதல்ல சொல்லாது, என்ன தூக்கி போட்டு மிதிப்பான். எனக்கு இந்த குடிகாரனை பார்த்தா என்ன கோவம் வரணும், நல்லா பேசுவாங்க. போதை ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் அந்த சட்டை பிடிச்சி கட்டி பிடிச்சி சண்டை போட்டு அடிச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம ரெண்டு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்க பார்த்தியா? சார் யார் சார் நான் தான் சார். சார் யார்? ஒரு மாமா மச்சான் ஏன் பிரச்சனை? ஐயோ சாரி சார், பிரிக்கல சார். சார்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். சார் யாரு சார்? இவரு சார். அவன் கண்ட சோறு. யாரா தண்டா சோறு? சார் 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 அக்கா நேற்று தான் சொல்லிச்சு, வேலைக்கு போகாத தண்ட சோறு அப்படின்னு திட்டுச்சு. சரி சார் சரி உங்களை தான் சார். சார் சார் இது நான் பார்த்தா சார் மாதிரி இருக்கேன்ல. யார் நீனா சாரு? நான் தான்டா சார். எப்படி இருக்க பாரு அழகா. யார் சார் நீ சொல்லு, முடிவு சார். அது நீ எனக்கு முடிவு பண்ணு. நீ முடிவு போடு. யாரு சார்? சார் எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு சார் தான் சார். அப்ப ரெண்டு சாரும் அப்படி சொல்லு. ரெண்டு சார்னு எப்படி சார் கூப்பிடுறது? சரி சார் சரி சார். நான் குடிமொழி பண்ணுவேன். இல்ல சார் ரெண்டு சார். வணக்கம் சார். வணக்கம் சார் அட்ரஸ் இந்த அட்ரஸ் போகணும் சார். நான் போய் இந்த ட்ரெஸ்ஸா? ஆமாம் சார். இது செம்மையான எழுத்து. யார் எழுதுது? மச்சானா மாமா? எழுதல சார். இது விசிட்டிங் கார்டு சார். பிரிண்ட் ஆயிருக்கு சார். செம்ம கொட்டையா எழுதிருக்கான். பிரிண்ட் சார். எழுதல சார், பிரிண்ட் ஆயிருக்கு சார். விசிட்டிங் கண்ணு கொஞ்சம் கார்டு. வீக் ஆகணும். ஆமா வெளியூர்காரன் தானே. இது பிரிண்ட் ஆயிருக்கு விசிட்டிங் கார்டு. எழுதல கொட்டையா எழுதுறேன். எனக்கு படிக்க தெரியாது, நான் படிச்சு சொல்ல. ஆனால் எழுத்து நல்லா இருக்கு. நீனே படிச்சு சொல்லு. அதான் சார், ஆறுமுக தெரு, ராமசாமி வீடு, நம்பர் 45, இது குறுக்கு சந்தை சார். ஆறுமுக வீடா? ஆமாம் சார். ஆறுமுக வீட்டுக்காக ஆறுமுக வீடு இல்லை சார், ஆறுமுக தெரு சார், ராமசாமி வீடு சார். நாங்கள் ஆறுமுக வீடுன்னு தெருவை கூட. அப்படியா? எங்கள் மாமா கைவிட மாப்பிள்ள கரெக்டாக சொன்னி. சரி சார். இப்போ இந்த அட்ரஸ் சொல்லுங்க, எப்படி நான் போகணுன்னு. லெஃப்ட்ல போன வச்சுக்கோங்க. சரி சார். இங்கே வாடா. போன சொன்ன மொய்சா சொன்ன. சரி சார். இப்படி லெஃப்ட் போய் போனேன்னா ஒரு 500 மீட்டர்ஸ். என்னது? என்ன சார் படிக்கல நீங்க? 500 மீட்டர்ஸ். அப்பப்போ இங்கிலீஷில் சொல்லுவா. கேட்டிருக்கா நீ குறுக்க பேச? சரி சார் சரி. மாமா கோவம் வரும், பொழுதுருவாரு. ஆமாம். அவனை ஏன் சார் மாமாட்டீங்க? அவன் தான் மதிக்கல நீங்களா சார்? தண்டை சொல்றேன். சொல்றேன். அவர் சொன்னார் சார், நான் சொல்றேன். சொல்லுங்க. சரி 500 மீட்டர்ஸ். சரிங்க சார் சரிங்க சார். ஒரு ஆயா வடகடை இருக்கும். ஆயா வடகடை? ஆனால் இப்போ சொல்றதில்ல, பாவம் என்ன கஷ்டம் தெரியல. அது நமக்கு எதுக்கு சார்? தெரிஞ்சுக்கணும்டா, தெரிஞ்சுக்கணும். கேட்டு சரி சார். ஆயில் கீழெல்லாம் ஊற்றி இருக்குமா, ஆயா வடகடை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. சரி சரி சரி. அப்படியே இப்போ லெஃப்ட்டுக்குன்னா ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். சத்தியமாக சைக்கிள் அங்கே ஒன்று கூட இருக்காது. எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சார். தேவையில்லை. ஆறுமுக தெரு அதுதான். கூறு கட்ட குக்கர் ஃபுல்லாக கேளு. போட்டு லெஃப்ட்டு திரும்பி கண்ணு மூடினே 3 நிமிஷம் நந்தா ஆறுமுகம் தெரு. எப்படி? சரி சார். ஓ தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். அவரை மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க. அவன் கூறு கட்ட குக்கர். அவன் சொன்னா நீ போயிருக்கா நீ? சார் சார் அவர் தான் இந்த பக்கம் வழி சொல்லியிருக்காரு, ஈஸியாக சொல்லியிருக்காரு, அதெல்லாம் போகலாம். யார் சொன்னாலும் சொல்லு. சரி சரி சார். சார் அவன் சொன்னாலும் அப்போ நான் எதுக்கு நிற்கிறேங்க? அவனோட மாமா நான் நிற்கிறேன். சரி. அவன் எங்கிட்ட சொன்னான் போ சொல்லி. அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போ. இருங்க சார். என்ன சார் ரைட்? இவர் லெஃப்ட் ஹேண்டர், நீங்கள் ரைட். நான் சொல்கிறதே கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடு போ. போயிட்டு அங்கே போனேன்னா லெஃப்ட்டு திரும்பினா ஒரு சைக்கிள் கடை இருக்கும். சைக்கிள் கடை கடையை அவன் காலி பண்ணி 3 வருஷம் ஆகும். டேய் சாரி 3 மாதம் ஆகுது. ஆனால் அட்வான்ஸ் அங்கே தான்டா இருக்கு. கிடையாது, வாங்கிட்டான். அதை விடுங்க சார், நமக்கு தேவையா சார்? அவன் சொன்னா நீ கேட்குற நேராக போகிற சைக்கிள் ஷாப்பில் போய், சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? கோதண்டன் சார் சொன்ன மாதிரி வாங்கலையா? இல்லை அவங்க மாமா இருக்கான சொட்டத்தலையன் சொன்ன மாதிரி வாங்கிட்டான். எவன் கோதண்டா எவன் சொட்ட தலைன்றீங்க சார்? அங்கே தலையப்பா. இவன் கோதண்டம், நான் கோதண்டம், இவன் சொட்டத்தலை. ஓ புரியுங்க. ஆமாம் சரி சரி விடுங்க சார். நான் இப்போ எப்படி சார் சொல்கிறேன், அவசரம் தெளிவாக கேட்கணும். வேணாம் சார், நீங்கள் சொன்னதே போதும் சார். விடுங்க சார். எந்த பக்கம் இப்போ போவேன்? இப்போ நான் மாமா சொன்னார், உங்கள் மாமா தானே சார்? இது மாமாவை அடிப்பேன், முன்னே அடிப்பேன். டேய் ஆரம் பார்த்து செருப்பு கழட்டி அடிப்பேன். ஹலோ ஹலோ ஹலோ. நான் தான் அட்ரஸ் சொன்னேன். சரி 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 போயிடுவேன். சொன்ன பக்கம் தான் நீ போகணும். சரி 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 சரி. நான் சொன்ன சார் நான் இந்த ஊருக்கு புதுசு சார்.
நான் அச்சு நாசம் நாசம் பண்ண வேண்டாம், டேய். நான் டேய். சொன்னதான் போவேன் சரி, சொல்றேன். நான் சொன்னதான் நான் போவேன். சத்தியம் வச்சு சொல்றேன். நான் சொல்றேன். சொன்ன மாதிரி தான். ஏன் தலையில இடா. சார் இது சரி சார் நான் சொன்ன மாதிரி தான் போவேன்னு சொல்லு. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் சார் போவேன். டேய், நான் சொன்ன மாதிரி தான் சொன்னேன் போன்னு சரி. சொல்றேன். பாரு, நான் சொன்ன மாதிரி. ஒன்று செய்கிறேன் சார், எப்படி? ஒன்று செய்கிறேன் சார். என்ன இந்த மாதிரியும் இப்படியும் ஒரு தடவை போகிறேன், அப்படியும் ஒரு தடவை போயிடுறேன் சார். போதுமா சார்? எப்படியே? 2 பேர் சொன்ன மாதிரியே போயிடுறேன் சார். அப்போ நீங்க லூசா? இல்ல சார், நீங்க 2 பேர் சொன்ன மாதிரியே போறேன் சார். டேய் மாப்பிள்ளை, நம்ம என்ன லூசு நினைச்சுட்டான்டா. இல்ல சார், ஃபர்ஸ்ட் நான் இப்படி போறேன் சார். ஒருத்தன் வீட்டுக்கு போறதுக்கு லெஃப்ட்லயும் போக ரைட்லயும் போக. அதான் எப்படி போவ? என்ன சார் பண்ண சார்? விடுங்க சார், இனி நான் இந்த ஊருக்கே வரல சார். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அட்ரஸ் யாருக்கிட்ட கேட்கணும் அங்கே தான் கேட்கணும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டால் நம்ம அட்ரஸ் போக மாட்டோம். இவங்க சொல்ற அட்ரஸ் தான் நிறைய போக வேண்டியதா இருக்கும். என்ன பண்றது? ஓகே ரைட். இப்படிலாம் பார்க்கணும் நீங்க காமெடி மார்க்கெட் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.